விருந்து செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு பர்த்டே வந்தா பிள்ளைகளை கூப்பிடுவான், கூட பிறந்த சகோதரிகளை கூப்பிடுவான். தன் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னு சொன்னா அவங்கள வர வைப்பான். தான் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் வருவார்கள், எல்லாரும் ஒன்றாயிருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களிலே 4 பேர் இருந்தாலே, 2 பேர் இருந்தாலே ஒன்றாயிராத குடும்பங்கள் நிறைந்ததா இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கும் பொழுது, விசுவாசிகளே, கர்த்தருடைய ஜனங்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்வது பெயர் அளவிலே, பேச்சளவிலே, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நான் பயப்படுகிறேன் என்று முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பதிலே மாத்திரமல்ல. இன்றைக்கு ஒன்றை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறவிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய உறவிலே அவர்கள் சரியான விதத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் சரியான விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்த்து, உற்று நோக்கி பார்த்து, அவர்களுக்காக ஜெபத்திலும் அவர்களுக்கான காரியங்களிலும் கவனமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை அளிப்பாராக. அல்லேலூயா. 10 பிள்ளைகள் அவங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஒருவரை ஒருவர் விடல, ஒருவருக்கு ஒருவர் விரோதமா இருந்ததை போல வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனவன் தன் வீட்டிலே தன் நாளிலே விருந்து செய்து தன் சகோதரிகளையும் அழைப்பான், போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 4 நாள் ஒருத்தரும் எல்லாரும் ஒரே வீட்டில் தாங்கி சந்தோஷமா இருந்துட்டு, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அது காணோம். ஆமே. என்னைக்கு போனாலும் அன்னைக்கு ராத்திரியே வந்து வீட்டில் சேர்ந்துடணும். அல்லேலூயா. இன்னைக்கு எதையாவது நம்ம பிள்ளைகளை கூட்டு போய் சொந்த பந்தங்கள் இடத்துல, அக்கா தங்கச்சி வீட்டில், அண்ணன் தம்பி வீட்டில் ஏதாவது விட்டு பார்க்குற பழக்கம் இருக்குதா? அவங்களும் ஏற்றுக்க ரெடியா இல்லை, நாமளும் விட ரெடியா இல்லை. அல்லேலூயா. அப்படி மிஞ்சி போனால் எங்கே விட்டுருவோம்? ஆயா வீடுனா, தாத்தா வீடுனா ஒரு 2 நாள் இருக்கட்டும்னு விடுவோம். ஏன்னா இந்த நாட்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற உலகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு சகோதரன் வீட்டில் விருந்து செய்து அவர்கள் நாள் முறை முடிகிற போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விருந்து ஒரு நாள் நடக்கிற விருந்து கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விருந்து கொஞ்ச நாளாய் நடந்து சந்தோஷித்து மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு அழகான குடும்பம். நான் அதைத்தான் இங்க பார்க்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அழகான குடும்பம் இருக்கும். அந்த அழகான குடும்பத்துல சமாதானம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, 2 பேரு கூட முழுசா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் 2 பேரும் ஒன்னா இல்லை. வர 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1008 சண்டை, 1008 பிரச்சனை, 1008 ப்ராப்ளம். 1946 நடந்தது இன்னும் மறக்கல. அல்லேலூயா. அன்னைக்கு நீ எனக்கு இப்படி செஞ்சவன் தானே, அன்னைக்கு நீ இதை பண்ணவன் தானே. ஏன் நான் குடும்ப உறவு